தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களுடைய ஆணைக்கு இணங்க மக்கள் பாரதம் நிகழ்ச்சியை மீண்டும் நாம் தொடர்கிறோம். இது தினமும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா நீண்ட இடைவெளி இல்லாம பார்த்துக்கிறேன். கடைசியா பாண்டவர்களுக்கு திரௌபதியுடன் திருமணம் நடந்தது. அத்தோட நம்ம நிறுத்தி இருந்தோம். ஆனா திருமணம் நடந்த உடனே இங்க சதி வேலை ஆரம்பமாகிவிட்டது. எல்லாம் வேற யாரு, நம்ம சகுனி தான். அங்க சுயம்பரத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்களாம் அப்படியே கல்யாணத்துக்கும் தங்கிட்டு போறாங்க போல இருக்கு. அந்த அரசர்களது தூதுவர்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த கல்யாணத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, இதை பாருங்க, இது பாண்டவர்கள் தான் பாருங்க. இந்த அரக்கு மாளிகளை அவங்க கொல்றதுக்கு புரோசனனை வச்சு அந்த திருதராஷ்டிரன் பீஷ்மர், இது பீஷ்மருக்கும் சேர்த்து அந்த அவப்பெயர் விழுகின்றது. அதாவது அந்த ஒரு கெட்டவர்களோட இருக்கிறதுனால அவருக்கும் அந்த கெட்ட பெயர் வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். அவருக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது, சகுனியுடைய சூழ்ச்சி. ஆனாலும் அவரையும் சேர்த்து தான் அந்த தூதர்கள் சொல்கிறாங்க. திருதராஷ்டிரன், பீஷ்மர் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை கொல்ல பார்த்தாங்க. ஆனாலும் பாருங்க, அவர்களுக்கு தெய்வத்துடைய அருள் பரிபூரணமாக இருக்கின்றது, அதனால தான் அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அங்கே வந்திருந்த அரசர்கள் எல்லாம் பார்த்தீங்களா, இது மறுபிறப்பு மாதிரி தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அண்டு இங்கே திருதராஷ்டிரன், பீஷ்மர் இவங்களெல்லாம் திட்டுறாங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே, தம்பி பையன் அவரை இது மாதிரி கொலை பண்ணுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு திருதராஷ்டிரன் அப்படின்னு அவர்களுடைய பேரில் இவர்களுடைய கோபம் திரும்புகின்றது. இப்போ சகுனி என்ன பண்றான்னா, இந்த துரியோதனன், கர்ணன், அதுக்கப்புறம் அவர்களோட கூட இருக்க அரசர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு, இதை பாருங்க, இந்த பாண்டவர்கள் தான் இவர்கள் அப்படின்ற உண்மை மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம் அவங்களை ஏதாவது பண்ணியாக வேண்டும். அதாவது சில எதிரிகளை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறான். சில எதிரிகளை அவர்களுடைய பலத்தை குறைக்க வேண்டும், சில எதிரிகளை துன்புறுத்த வேண்டும். ஆனால் பாண்டவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா சத்திரிய அரசர்களும் ஒன்று சேர்ந்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் அழிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். அதாவது இந்த பகையை வெல்லுவது அப்படின்றதுல 2-3 டாக்டிக்ஸை வேற சொல்கிறான் இதில் சகுனி. சில பேருடைய, அதாவது எதிரிகளுடைய பலத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னா, சில பேருக்கு கூடி இருக்கின்ற கூட்டணி, அதாவது அரசர்களுடைய கூட்டணி, அதில் தான் பலம் இருக்கும். அப்போது அதை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, அவங்களை எளிதாக வென்று விடலாம். அவங்க நம்ம கிட்ட எதிர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அங்கே பலம் குன்றி விட்டது இல்லையா. இது ஒன்று. சிலரை துன்புறுத்த வேண்டும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கினே இருக்கணும். அப்போ மனச்சோர்வு அடைவதன் மூலம் அவர்களை அடக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதில் முக்கியமான விஷயம், இவர்கள் பாண்டவர்கள் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இதை தான் நம்ம கவனிக்கணும். ஏற்கனவே அந்தந்த நாட்டு அரசர்களுடைய தூதர்கள்லாம் போயிட்டு இது மாதிரி இவங்க பாண்டவர்கள் தாங்க, அந்த அரக்கு மாளிகை சம்பவத்திலேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தூதர்கள் தான் சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன மறைச்சி வைக்கிறது அப்படின்னா, கரெக்டுங்க, தூதர்கள் தானே சொன்னாங்க. இவங்க நேருக்கு நேராக அந்த பாண்டவர்களை சந்தித்து, ஆமாங்க நாங்கள் தான் பாண்டவர்கள் அப்படின்னு அவர்கள் சொல்கிற வரைக்கும் இல்லை இது பொய் செய்தி, வதந்தி அப்படின்னு கிளப்பி விடலாம் இல்லையா. ஸோ அதனால தான் சகுனி இங்கே சொல்கிறான், இவர்கள் பாண்டவர்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம அவர்களை ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்றான். இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏங்க பாண்டவர்கள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன ஆயிட போகுது, நீங்கள் சண்டை போடுறதுன்னா போடுங்களேன், அது தெரிஞ்சு சண்டை போடுறதுன்னா தெரியாத சண்டை போடுறதுன்னு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய சூட்சுமம் இருக்கின்றது. இது மகாபாரதம் எல்லா காலத்துக்கும் நமது வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று அப்படின்றத சுலபமாக புரிய வைக்குதுங்க. பாண்டவர்கள் தான் அவர்கள், அவங்க உயிரோடு வந்து விட்டார்கள் அப்படின்ற உண்மை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர்கள் துருபதனோடு சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு இந்த துரியோதனன் கூட இருக்கின்ற ஒரு சிலர் அந்த பக்கம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் பாண்டவர்கள் தர்மப்படி நடப்பவர்கள் அப்படின்றது ஒன்று. அடுத்தது, அவர்கள் பராக்கிரம் மிகுந்தவர்கள். இங்கேயே ஒரு ராஜா சொல்ல போறாரு, அவங்கள ஜெயிக்க முடியாது அப்படின்னு, அதை நம்ம பார்க்க போறோம். அப்படி இருக்குச்சு, இந்த ஜெயிக்கிற பக்கம் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ இவர்கள் பக்கம் வலு குறைவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதனால தான் அவர்கள் பாண்டவர்கள்னு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம சண்டை போட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றான் சகுனி. நாம் இங்கேருந்து அப்படியே திரும்பி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால்
எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதை விட முக்கியம், இப்போ அந்த பாண்டவர்கள் யாரோட சேர்ந்துருக்காங்க? துருபதன். அதுக்கப்புறம் யாதவர்களுக்கும் செய்தி போயிட்டு அவங்களும் இங்கே வந்து சேர்ந்துக்கினாங்க அப்படின்னு சொன்னால் 2 மிகப்பெரிய யானைகளுக்கு நடுவில் மாட்டிக்கின மாதிரி ஆயிடுவோம் நம்ம. அதுக்கப்புறம் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்களுடைய சக்தி வளர்ந்து கொண்டே போகும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த நட்பு நாட்டு மன்னர்கள் இருப்பாங்க, அவர்களுடைய படைபலம் சேர்ந்துக்கினே போகும். அதுக்கப்புறம் மொத்தமாக பறவைகள் அப்படியே வந்து உழறா மாதிரி நம்ம சேனைகள் மேலே அவங்க உழறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது செஞ்சாகணும். இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்படின்னு சகுனி சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. துரியோதனனுக்கு சகுனி சொல்றது தான் பிடிக்கும். ஏன்னா அப்படியே வைத்தறிச்சல் பொறாம எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா. இந்த நேரத்தில் அவங்களுக்குள்ளேயும் ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்க, லாஜிக்கலாக திங்க் பண்ணுறவங்க, எல்லாத்துக்கும் மேலே இந்த நியாய தர்மம் இதுக்கு உட்பட்டு யோசிக்கிறவங்க இருந்திருக்காங்க. சோமதத்த புத்திரன் அவர் என்ன சொல்கிறாரு, இது பாருங்க, நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் மக்கள் அனைவரும் அவங்க மேலே பிரியமாக இருக்காங்க. அதுலேயும் அந்த அர்ஜுனன் இருக்கான் இல்லையா, அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த விலங்குகளுக்கு கூட அப்படியே அவங்க கண்களுக்கு ரொம்ப பிரியமானவனாக இருக்கின்றான் அர்ஜுனன். மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காதுகளுக்கு இன்சொல்லை பேசுகிறான் அந்த அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் மேல இந்த மக்கள்லாம் அவ்வளோ பிரியமா பாசமா இருக்காங்கன்னா அது ஏதோ அதிர்ஷ்டத்துல வந்தது கிடையாது. அவன் அந்த மக்கள் கேட்கக்கூடிய இன்சொல்லை கூறுகிறான். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த செயல்களை செய்கிறான். என்னைக்குமே சுயநலம் அவன்கிட்ட கிடையாது மக்களை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் அசத்தியம், பொய் பேசுறது கிடையாது. இதனால தான் வந்து மக்கள் அவங்க மேல பிரியமா இருக்காங்களே தவிர, ஆனா இதையெல்லாம் நம்ம யோசிக்காம அவங்க மேல சண்டை போடுறது அப்படின்றது சரி வராது. சகுனி என்ன சொல்றார், இந்த துருபதனை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவங்க வந்து பெரிய வீரனாகவோ இல்லை அவ்வளோ பெரிய படையோ இருக்கா மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த பாண்டவர்கள் தெய்வத்தின் அருள் பெற்றவர்கள், இவங்களை ஜெயிக்கக்கூடிய சாமர்த்தியம் யாருக்கும் இருக்கிறதா நான் நினைக்கல. அதனால துரியோதனனை கூட்டு போயிட்டு அர்ஜுனன் பாண்டவர்கள் அவங்களோட ஒரு சமாதானம் பேசிட்டு, என்னப்பா ரைட்டு, கல்யாணம் ஆயிடுச்சா, ரைட்டு அப்படின்ட்டு கேட்டுட்டு நம்ம போவோம். இதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை, நான் சொல்லிட்டேன் அப்படின்று அந்த சௌமதத்தி அப்படின்றவன் சொல்லி முடிக்கிறான். அத்தோட இல்லை, இந்த சோமதத்தி வந்து அந்த துருபதனுடைய ராஜ்யம் அதை பற்றி அந்த அளவுக்கு வர்ணிக்கிறான். எவ்வளோ பொருட்கள், தானியங்கள், ஆயுதங்கள், மருந்துகள், ரச பதார்த்தங்கள் இதெல்லாம் அவங்க குவிச்சு வச்சிருக்காங்க. கோட்டைக்கு உள்ள வெளில இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்காங்க. எவ்வளவு பெரிய மதில்கள், கோட்டைகள், கோட்டை வாயில்கள், கதவுகள், அகழிகள், அதையெல்லாம் நம்ம தாண்டி போக முடியுமா? அந்த அளவுக்கு வந்து செழுமையா ராஜ்யத்தை வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய ஒரு சைன்யத்தை வச்சிருக்காரு. இவரெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. கூடவே பாண்டவர்கள் இருக்காங்க, இதையும் சுட்டி காட்டுகிறார் சோமதத்தி. இப்போ கர்ணன் வரார். கர்ணன் என்ன சொல்றான்னா, இது அவர் பேசினது வந்து ஒரு நியாயம், தர்மம் அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் பேசியிருக்காரு. அவர் பேசினது மேலே எனக்கு ஒன்றும் பொறாமை இல்லை. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னும் போது அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து வச்சுக்கின்னு ஒரே காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரி வரும்? அதனால் முதல்ல அந்த கருத்து வேறுபாடுகளை களைய வேண்டும். இப்போ வந்து ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துவது அப்படின்றது சரி வராது, அது எனக்கும் தெரியுது. ஆனால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அகழிகள் இருக்குல்ல, இதில் வந்து புற்கள், கட்டைகள், மண் அதையெல்லாம் போட்டு நிரப்ப வேண்டும். நமது சேனைகளை எல்லாம் கொண்டு போக வேண்டும். கூடவே ஒரு பரிசு திட்டம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம படைகள் துருபதன் படையோட சண்டை போடும்போது ஒரு யானையை கொன்றால் 10,000 பொண்ணு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் காலாட்படைகள், அதாவது காவலாளிகள், சிப்பாய்கள், அவங்களையும் குதிரைகளையும் கொன்றால் 5,000 பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு தேரை அவங்க வந்து அழித்தொழித்தார்கள் அப்படின்னு சொன்னால் யானை மாதிரி 2 மடங்கு, அதாவது 20,000 பொண்ணு கொடுப்போம்னு சொல்லுங்க. இதை வந்து எல்லாரும் அந்த முரசு அறிவித்து எல்லாருக்கும் செய்தி சொல்ல வேண்டும். கூடவே என்ன சொல்றாரு, இந்த வயதானவர்கள், சிறுவர்கள் இவங்கள்லாம் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி நாமளும் வந்து வயதானவர்கள், சிறுவர்கள் அவங்க மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. இந்த நேரத்தில் அவங்கள போயிட்டு ஜெயிக்கிறது தான் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். உடனே துரியோதனனும் இதை ஏற்றுக்கொள்கிறான்.
பெரிய படையோடு துருபோதன் நகரத்தை முற்றுகையிடுகின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னா திருஷ்டத்யும்னன், சிகண்டி, சுமித்ரன், பிரியதர்சனன், ஸ்வகேது, துவஜகேது, இப்படி எல்லாரும் போர்க்களத்துல முன்னாடி போறாங்க. துருபதன் அவர் என்ன பண்றாரு, இது கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கு. வெள்ளை உடை அணிந்து வெள்ளை கொடியுடன் வெள்ளை கொற்ற கொடையுடன் அவர் ரதத்துல போறாரு. சண்டை ரொம்ப மும்முரமா நடக்குது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.